பிரான்சில் குடும்பத்தில் ஒருவரது மறைவுக்கு பின் அந்த துயரமான சூழ்நிலையிலும் வாரிசுகள் பல்வேறு நிர்வாக நடைமுறைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விசேடமாக சொத்துக்களை பிரிப்பதில் வழக்கறிஞரையோ அல்லது நாட்டரியையோ அணுக அதிக காலம் தாமதித்தால் அது தேவையற்ற பெரும் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும். வாரிசுரிமை என்பது வெறும் சொத்தை பிரிப்பது மட்டுமல்லாமல் வரி விதிமுறைகள் மற்றும் அரசாங்க கடமைகளையும் உள்ளடக்கியதாகும். பிரான்சில் ஒருவர் மரணமடைந்தால் அவரது வாரிசுகள் யார் என்பதை கண்டறிந்து உயில் உள்ளதா என சரிபார்த்து வங்கிகளுக்கு தகவல் தெரிவித்து 6 மாதங்களுக்குள் வாரிசுரிமை வரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த 6 மாத காலக்கெடு என்பது நிதி ரீதியாக மிகவும் முக்கியமானது என்று சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஏனெனில் இந்த தவணை காலம் முடிந்த பிறகும் வரி செலுத்த தாமதித்தால் மீதமுள்ள வரி தொகைக்கு மாதத்திற்கு 0.20% என்ற விகிதத்தில் தாமத கட்டண வட்டி வசூலிக்க தொடங்கப்படும். 1 வருடத்திற்கு மேலாகியும் இந்த சிக்கல் தீர்க்கப்படாவிட்டால் வரித்துறையினரால் கூடுதலாக 10% அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இத்தகைய கடுமையான அபராதங்களை தவிர்க்கவும் சட்ட சிக்கல்களை சிக்காமல் இருக்கவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் வாரிசுரிமை நடைமுறைகளை தொடங்குவது அவசியமாகிறது. மேலும் இறந்த நபரின் வங்கிக் கணக்குகள் பல மாதங்களுக்கு முடக்கப்படலாம். இதனால் அன்றாட செலவுகளை கையாள்வதிலும் பராமரிப்பு கட்டணங்களை செலுத்துவதிலும் பெரும் முடக்கம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.